Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போகிறோம். ஸோ இதை லாங் வீடியோவாக இருக்காது, ஒரு 10 நிமிஷம் மேபி ஒரு 2 மேட்ச் போட்டுட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு என் வாய்ஸை பார்த்து லைட்டாக என்ன இது மாறி இருக்குன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக கோல்டு. காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி இதே காலையில் தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கரகரான்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ சரியாச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் 4 ஃபிங்கரை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இவ்வளோ நாளாக. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் நான் ஆன்லைன்லேயுமே இல்லை கைஸ். ஸோ நான் இப்போ 4 ஃபிங்கரை வச்சு கற்றுக்கிட்டேன். ஸ்னைப்பர் ப்ரோ ஆகிட்டேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ட்ரையல் லோட் அவுட்டில் எல்எல்பி திங்கிறால ஃபென்னை கூட வச்சுருக்கோம். ஸோ நான் கோல்டே எடுத்துட்டேன். ஐ மீன் கோல்டுனா கேமோ எடுக்கிறதுக்கு இன்னும் இது பேர் ஜங்குடா ஸ்பெஷல். ஆமாம், ஜங்குள்னா ஹெட்ஷாட்டில் பண்ணணும். ஸோ நான் வந்து மொத்தமாக 50 கில்ஸ் பண்ணணும். ஐ மீன் மொத்தமாக பண்ணணும். இன்னும் எவ்வளோ 23 கில்ஸ் பண்ணால் போதுங்க ஹெட்ஷாட்டில். அதனால் நம்ம என்ன போகிறோம் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த துந்திராவில் வந்து கோல்டு கேமோ எடுக்கிற ஒரு சீரீஸை வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸிங் ஆல் கன்ஸ்னு ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம 4 கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க போகிறோம். மேடாக்ஸ் இருந்து இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறதே தான் இது ஒன்று. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பில்டு. சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அவன் வீடியோ போட்டிருப்பான். வீடியோவில் ஷார்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, என் சேனல் பார்த்தவே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சாண்ட்ரன் மகு, டாக்டிக்கல் சப்ரஸர், எஃப்எம்ஜே பர்க்கு, சர்பண்ட் ரேப்பு வந்து கிரிப்பு, அதுக்கப்புறம் 28.2 டைகர் டீம் அப்படின்னா அது வந்து ஆமுனேஷன் பேரலா கைஸ், எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் மேட்ச் தான் போக போகிறோம். ஏன்னா ரேங்க்டு போனால் நிறைய ஸ்னைப்பர் சொல்கிறாங்க, நார்மல் மேட்ச்னால் அவ்வளோ வரமாட்டாங்க. கிராஸ் ஃபயரில் நம்ம டிடிஎம் தான் போக போகிறோம். ஏன்னா கிராஸ் ஃபயரில் தான் நம்ம ஸ்னைப்பர் வச்சு நல்லா விளையாட முடியும். ஸோ கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் இது எடுக்கிறதுக்காக போனோன்னா ஷார்ட் பாயிண்ட் ஷிப்மெண்ட்டு அங்கே பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே ஃபென்னைக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் ஃபென்னைக்கு, இன்னொருத்தர் கியூக்யூன்னு வச்சுட்டு வர்றான். ஒருத்தர் என்னடானா ஹெச்எஸ் 40 அதே தான் அந்த கன்று வச்சுட்டு வர்றான். அதான் லிவர் ஆக்ஷன் ஷார்ட் கன் கைஸ். இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசன்னு நினைக்கிறேன். நான் பேசாமே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ரோ ஸ்னைப்பர் மாதிரி இப்போ இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன அப்பப்போ தெரியாமல் நான் இந்த ஸ்லைடிங் பட்டனை ஐயோ இங்கே பார்த்தீங்களா அப்பப்போ நான் தெரியாமல் இந்த ஸ்லைடிங் பட்டன் அனுப்பி விட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னும் 22 ஹெட்ஷாட் எடுக்கணும். இந்த மேட்ச்லேயே அத்தனையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போடு, இன்னொன்று 21 ஹெட்ஷாட் தேவை, 20 ஹெட்ஷாட் தேவை. இருங்க நான் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் கேட்கும். ஓகே, இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 20 headshots to அப்பாடி யாரா நீ பாட்டு போயிடு. எல்லாருமே இந்த பாட்டுனால இந்த ஆரியஸ் ஸ்ப்ரே மேக்கர். ஐயையோ, நான் அந்த துணித்தரால் தானே பண்ணணும். ஐயோ செட்டு இங்கே இருக்கேன் சர்வீஸ். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக இதில் தான் பண்ணியிருக்கணும். நானே என்னை போய் கொண்டுட்டேன். என்னடா டேமேஜு வருமோ. என்னை வந்து கொள்றா. ஆர்விஎஸ்ஸு ஓகே பாட்டில் தேங்க்யூப்பா. என்ன கண்ணு ஹெச்ஜி 40. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஸ்பீடு பயங்கர ஸ்லோவாக இருக்கும்.
இதே வச்சு தான் கைஸ் நான் குவிக் ஸ்கோப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இந்த ஏடிஎஸ் கூட வச்சுட்டு குவிக் ஸ்கோப்பெல்லாம் பண்ண முடியாது. ஐயோ நல்ல வேலை செத்துப்பான். எங்கே இருக்கான்? ஐயோ எங்கடா இருக்குங்க? ஃபிங்கர் வேறு அப்பப்போ ஸ்லிப் ஆகுது கைஸ், அதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. சீக்கிரம் அவனை போட்டுட்டு வாங்கலேண்டா. ஐயோ என்னடா அது கண்ணு? நான் கூட இந்த புது கன்னை தான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பால் 27 வேறு ஒரு கன் ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா டியர் 21 வரணுமானே. அது ரொம்ப கஷ்டம். செஞ்சு வந்துடுங்கடா. சே குவிக் ஸ்கோப் படிக்கிறது அந்த ஈஸி, பக்கத்துல ரிச்சா படிக்கிறது ஓடிட்டா கைப்பில்ல. நீங்கள் ஒருத்த வந்தானே இவங்களை தொட்டிக்கிட்டு. ஐயோ நான் என்ன போகிறேன் யார் வீசுவோம்? ஐயோ சாப்பிட்றது என்னது விஷம் இங்கெல்லாம் அப்படியே ஓடிடுவோம். ஐயோ இங்கேருந்து வரானுங்க. ஐயோ ரொம்ப எக்ஸசைஸ். இப்போ ஓகே. ஓ ஏன்டா ஏய் ஐயோ ஸ்னைப்பிங் வேறு சுத்தமாக பண்ண வர மாட்டேது எனக்கு. கடவுளே காப்பாற்றுங்கோ. ஹெட்ஷாட்டா? ஐயோ இல்லையே. ஷாட்டா? இங்கேருந்து அப்படியே உட்காந்துக்குவோம் வைஸ், கேம்ப் படிக்கலாம். முடிஞ்சு வாங்க. ஷா அது தெரிஞ்சு நான் 2 கிலோ தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஹெட்ஷாட்டில் 2-3 கிலோ தான் எடுத்திருப்பேன். ஒரு மேட்ச்லேயே 2-3 கிலோ தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நமக்கு எதுக்கு பார்த்துட்டு சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் இப்போ டார்க் ஆனது எனக்கே தெரியுது. வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. சாரி கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்குது. சாரி கைஸ். ஸோ நம்ம டீமில் நான் தான் ஃபஸ்ட்டு, ரொம்ப பெருமையாக இருக்குது. கன்ஸ்மித் கேமோ ஸ்பெஷல் ஜங்கிள் ஆக்சுவலாக நம்ம 6 தான் எடுத்துருந்தோம், இப்போ 7 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது நியூவா தெரியலையே. 33 40. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 17 தான் தேவை. 17 ஹெட்ஷாட் கில் மட்டும் எடுத்தால் போதும். பிளாட்டினத்துலேயே நம்ம இருக்கோம். இருங்க நம்ம இந்த லோடோட்டே நம்ம இது கொடுத்துருவோம். நான் எப்போ இந்த இது சேலஞ்சு முடிக்கிறேனோ அப்போ தான் நான் வந்து இது பண்ணுவேன். அப்போ தான் நான் வந்து ஒன்றும் இல்லை விட்டுருவேன். ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd மேட்ச்க்குள்ளானது புதுசாக அமித்திஸ்டா. என்ன அமித்திஸ்ட்டு இப்போ கூட கொடுத்தாரு நம்ம கைஸ்.
இருங்க இதெல்லாம் முதல்ல எடுத்துக்குவோம். நான் வேறு ரொம்ப நாளாக வரவே இல்லை, நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் சளி வர வர எச்சாயிட்டே இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொல்லி வந்துட்டு இந்த பாய்ஸா நாமெல்லாம் எதுக்கு இது பார்த்துட்டு விளையாடுறோமா, மேட்ச் போகிறோமா, சுடுறோமா, அவ்வளோதான். மெல்டட் அமித்திஸ்ட். ஸோ துண்ட்ராக்க மட்டும் இப்போ வந்து எப்படி இருக்கும், ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஹெச்டியாக இருக்குந்துச்சு. சரி, ஸோ எனக்கு லக்கே இல்லை. இருங்க வாடாடு. ஏய் ஐயோ, எக்ஸ் கொடுக்குறதுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு மேட்ச்சுக்கு அந்த மேட்ச்சில் நான் வெறும் 6 கிலோ தான் ஹெட்ஷாட் அடித்தேன். இந்த மேட்ச்சில் நான் எவ்வளோ அடிக்க போகிறோம்? ஸோ கைஸ், நம்ம இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் சில கன்ஸில் குவிக் ஸ்கோப், எந்த கன்ஸ்லலாம் நான் நல்லா அடிக்கிறேன்னா அந்த கன்ஸை வச்சு குவிக் ஸ்கோப் அடித்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இது நல்ல யோசனைன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது நல்ல யோசனைன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் போடுறேன். டேய், ஹெட்டில் தான் வைக்கிறேன், பார்த்தா செஸ்ட்டுக்கு வருது. போடு நோஸ்கோப். கருப்பாக வெளுப்பாகுது. சூப்பர் ஐஸ். ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட்டு. ஹெட்ஷாட்டாலே எனக்கு டவுட்டாக இருக்குது. ட்ரிபிள் கில். ஓகே இது ஹெட்ஷாட்டு கிடையாது. எங்கடா இருக்கீங்க? அப்படி போடு. ஆர்ஏபிஎஸ்சி அதுக்குள்ள வந்துருச்சு. கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வான் பேண்ட்லேருந்து வர்ற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம அவனுங்களை போட்டு பொழந்துட்டுருக்கோம். போடு ஆர்ஏபிஎஸ். ஐயோ, இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாது. ஐயா, நீங்கள் யாருமே இல்லை. ஓ, நான் ஒருத்தர் இருக்கனால ஸ்பான் பாயிண்ட் அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சூப்பராக விளாட்றேன்ட்டு கேம் கடைசி முடிக்கணும். ஒரு ஹெட்ஷாட்டு கூட அடிக்கல. கேமே சொல்லுது பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ஆடுறேன்னு. ஸோ கேமே பார்த்தீங்கன்னா பார்த்து கடவுளே பயந்துச்சு. ஐயா சரி, இந்த 4 ஃபிங்கர் வேறு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது கைஸ். நான் ஒரு மாதமாக தான் நான் 4 ஃபிங்கர் வச்சு விளையாண்டுருக்கேன். அதனால் என் ஸ்கில் இவ்வளோ தான் இருக்கும். டே அது எப்படி இப்போ தான் நாங்கள் ஸ்பான் ஆனால் அதுக்குள்ளே எப்படி ஸ்பான் பாயிண்ட் மாறும்? சரி, இது மட்டும் ஹெட்டாக விழுந்துருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சே, யாரையும் காணுமே எங்கே இங்கே கிளர்ச்சி. 1 2 கடவுளே, என்ன கேஸ் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் ஆறவெல்லாம் எப்படி தான் இதை எடுத்தானோ. ஏய்
ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறானுங்க. எப்படி தானே இது எடுக்கிறதோ, எப்படி தான் என்ன ஹெட்ஷாட் எடுப்பேன். இந்த ஃபிங்கரை வச்சுட்டு வேற டேய் டிஎல்கியூவா என்னடா இது? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இருங்க 1 minute கைஸ், 1 minute பேரை பார்த்தீங்கன்னா எச்சு பண்ணி அகத்த கூடவே முடியாது. ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக இருக்குது. போடு. சே இல்லைங்க, ஒரு 2-3 ஹெட்ஷாட்டு தான் அடித்தேன். என்னது இங்கே நான் ட்ரிபிள் கில் அடிச்சினேன், அதுன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்பப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு, அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா என்னோடய கோல்டு கேமர் சீரீஸை, இல்லைன்னா அந்த அசால்ட் ரைஃபிள் சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது சீரீஸ் பண்ணலாமா, அதெல்லாம் நீங்கள் போடுங்க கமெண்ட்டில். ஓகே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கில்ஸ் எடுத்திருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கலாம். 8 அன்லாக் ஆயிடுச்சு, இன்னும் 2 தான் கைஸ். சாரி 3 கிலோ தான் கைஸ் பண்ணியிருக்கோம். சரி இன்னும் 14 கிலோ தான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.